ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸ்டாக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வாட் இஸ் மீன் பை ஸ்டாக், ஓகேங்களா? ஸ்டாக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஸ்டாக் இஸ் கண்டெய்னிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் தட் ஆர் இன்சர்டட் ரிமூவ் அக்கார்டிங் டு த லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்ஸ், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டாக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே ஒரு திங்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். அது எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம ஒரு இடத்துல ஒரு திங்ஸை வைக்கிறோம் ஒரு ரூமில் அப்படின்னும் போது நம்ம அப்படியே ஃபில் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற எலமெண்ட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம என்ன டேட்டாஸை நம்ம வைக்கிறோமோ அதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகும். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக் அப்படின்றது வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒரு நம்பர் ஆஃப் டேட்டாஸ்ன்றது வந்து ஒரு பாலை ஃபில் பண்ணுறோம் அந்த பாக்ஸுக்குள்ளே அப்படின்னும் போது ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒவ்வொரு பாலை நம்ம போட்டுட்ருக்கோம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு போட்ட டேட்டாஸ் என்ன இருக்கும், அந்த பால் கண்டிப்பாக அது டவுனில் இருக்கும். ஓகே, அதால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த பாக்ஸில் இருந்து எடுக்க முடியாது. லாஸ்ட்டாக போட்ட டேட்டாஸை தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் எடுக்க முடியும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LIFO அப்படின்றத சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு a stock order list of elements of same data type. ஏன் ஸ்டாக்கை வந்து சேம் டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய டேட்டாஸை மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்றது என்னது, லீனியர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். லீனியர் அப்படின்றது என்னது, தொடர்ச்சியாக கண்டினியூஸாக என்ன ஆகிட்டு இருக்கும், இதோட டேட்டாஸ் வந்து கனெக்டிவிட்டி அட்ரஸ் ஒன் பை ஒன்னாக என்ன இருக்கும், இதோட அட்ரஸ் வந்து இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ 0 1 2 3 4, ஓகே, ஒரு 5 எலமெண்ட்ஸ் வந்து என்ன இருக்கு, ஜஸ்ட் பாக்ஸ் தான் இருக்கா. இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4, ஓகேங்களா. இப்போ 5 எலமெண்ட்டையும் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகே, லாஸ்ட்டாக ஃபில் பண்ண எலமெண்ட் வந்து 4 அப்படின்னு இருக்கு. ஓகே, இது எல்லாமே அட்ரஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால எது டெலீட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண 4 அப்படின்ற ஒரு டேட்டாஸை தான் நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். In a stock, all operations like insertion and deletions are performed at only one end டாப். ஓகேங்களா, ஒரு பாக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாக்ஸில் அடியில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, எடுக்கவோ அல்லது இன்சர்ட் பண்ணவோ நம்மளால முடியாது. மேலேருந்து மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டெலிஷன் அண்ட் இன்சர்ட் வந்து நடக்க முடியும் இந்த ஸ்டாக்ல. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து இங்கே பார்த்துக்கோங்க. இதில் டாப், ஓகேவா, ஒரு பாக்ஸ்ன்னு இருக்கோங்க, 0 1 2 3 4. ஓகே, இந்த எலமெண்ட்ஸ் நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். இப்போ இந்த இடத்துல இன்சர்ட் அண்ட் டெலிஷன் ரெண்டுமே நான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த டாப் ஆஃப், ஓகே, அந்த பேஜில் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இன்சர்ட் அண்ட் டெலிஷன் ரெண்டுமே நம்மளால செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஸ்டாக். ஓகேவா, ஸ்டாக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாஸை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டாக்ல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேஷன், இன்சர்ட், டெலிஷன் அண்ட் டிஸ்பிளேயிங். ஓகேங்களா, இந்த 4 டைப்பான ஆப்ரேஷன் வந்து ஸ்டாக்ல வந்து பர்ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிரியேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேஷன் அப்படின்றது என்னது, கிரியேட். ஓகேவா, ஒரு டேட்டாஸை வந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது. இங்கே என்ன கிரியேட்டுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் சைஸ் 5. ஓகே, இன்ட்டு ஸ்டாக். இன்ட்டுன்றது என்னது, டேட்டா டைப், ஸ்டாக் அதோட ஆப்ரேஷனோட நேமு, சைஸ் எத்தனை, 5ன்ற ஒரு சைஸ். ஓகேங்களா, நம்மளுக்கு இங்கே பக்கம் டிஸ்பிளே இருக்கிற இன்ஃபர்மேஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஒரு 5 எலமெண்ட்ஸ் வந்து நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்சர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டோட அனதர் நேம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ். புஷ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா தள்ளுதல், அப்படி இல்லைன்னா உந்து தள்ளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் புஷ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புஷ்ன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி டேட்டாஸை போடுறோம். ஒரு பாக்ஸ்க்குள்ளே என்ன பண்ணுறோம், புஷ் பண்ணி ஒரு டேட்டாஸை போடுறோம் அப்படின்றதெல்லாம் எக்ஸாம்பிள். அதுக்கான சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க, வாய்டு புஷ் எலமெண்ட். ஓகேவா, ஒரு எலமெண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், புஷ் பண்ணுறேன் இஃப் ஸ்டாக் இஸ் ஃபுல். ஓகே, ஒரு ஸ்டாக் வந்து இப்போ எக்ஸாம்பிள் அதோட சைஸ் வந்து 5ன்னு சொல்லியிருக்கோம். அந்த 5 எலமெண்ட் வரைக்கும் என்ன பண்ணணும், என்னோட டேட்டாஸை நான் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக போய் ஸ்டோர் ஆகணும். ஸ்டாக் இஸ் ஃபுல், அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகிற வரைக்கும் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட எலமெண்ட்ஸ் வந்து போயிட்டு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு பிரிண்டபில் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்டபிள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு
கண்டிப்பாக நம்மளுக்கு எலமெண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணி ஆகணும். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ஷனுக்கான சின்டெக்ஸ் அண்ட் அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு டேட்டா ஸ்டாக்கை வந்து கிரியேட் பண்ணோம், அதில் டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டெலிஷன். ஓகேவா, கண்டிப்பாக என்னது ஒரு ஒரு ரூம் நிறைய திங்ஸ் இருக்குது, அது தேவையில்லாத திங்ஸ் இருக்கலாம், தேவைப்படுற திங்ஸ் இருக்கலாம். தேவையில்லாத திங்ஸை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டுக்கு வந்து புஷ் அப்படின்ற மாதிரி, டெலிஷனுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப் அப்படின்னு சொல்லலாம். பாப்புக்கு ஓகே, அது எப்படி நம்ம சின்டாக்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டாக் இஸ் எம்டி. ஓகே, அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஃபுல்லாகவே எம்டி ஆகிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிஷன் கொடுக்கணும். அந்த டெலீட் ஆனதுக்கப்புறம் எனக்கு பிரிண்டப்பில் என்ன கொடுக்கணும், இந்த ஸ்டாக் இஸ் எம்டி. ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கான டெலிஷனுக்கான சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா, கண்டிப்பாக என்னது அந்த 5 எலமெண்ட்டையும் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கான எம்டி ஸ்பேஸாக கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் டெலிஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேயிங். ஓகே, டிஸ்பிளேயிங்கிறது என்னது, ஜஸ்ட்டு ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கா அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக இருக்கா. ஓகே, இந்த 2 இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணணும், எனக்கு கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயிங் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, இப்போ வாய்டு டிஸ்பிளே. ஓகே, இஃப் ஸ்டாக் இஸ் எம்டி. ஓகே, ஸ்டாக்கில் வந்து எந்த ஒரு வேல்யூமே இல்லை அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்பில் வந்து எம்டி அப்படின்றத டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்ன இருக்கணும், எனக்கு இந்த கொடுத்துருக்குற ஒரு 5 வேல்யூ நான் கொடுத்தேன், 5 வேல்யூ கிரியேட் பண்ணேன், அதில் 2 வேல்யூ இன்சர்ட் பண்ணேன், ஒரு வேல்யூ டெலீட் பண்ணேன். ஒரு வேல்யூ 5 வேல்யூ ஏதோ ஒன்று எத்தனை வேல்யூஸ் இருக்குது, இல்லை இன்னும் எத்தனை வேல்யூ என்னால் இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக யூஸ் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கோட இப்போ பார்த்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய சின்டாக்ஸ் என்ன, அதோட ஆப்ரேஷன், ஓகே, அதோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.